இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அதோட முழுமையான பலன்களை அடைய குருவருளும் இறையருளும் வேண்டி தூங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 4லேருந்து ஸ்லோகம் 36லேருந்து 38 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 36. அபிச்சேதசி பாப்பேபியः சர்வேபியः பாபக்ருத்தமः சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. இதோட அர்த்தம், பெரும் பாவம் இழைத்தவர்கள் கூட இந்த உயர்ந்த ஆத்ம ஞானத்தின் துணை கொண்டு தங்களது பாவக்கடலை கடந்து விடுவார்கள். ஈவன் இஃப் யூ ஆர் த மோஸ்ட் சின்ஃபுல் ஆஃப் த ஆல் sinners, yet you shall verily cross all sins by the raft of knowledge. அடுத்து ஸ்லோகம் 37. யதைதாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதேர்ஜுனா ஞானாக்னிः சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. இதோட அர்த்தம், எப்படி தீயானது விறகுகளை எரித்து சாம்பலாக்குகிறதோ அதுபோல ஞான தீயானது நம் கர்மத்தின் அனைத்து எதிர்வினைகளையும் எரித்து பொசுக்குகிறது. Just as the burning fire turns fuel into ashes, Arjuna, so does the fire of knowledge turn all karma to ashes. அடுத்து ஸ்லோகம் 38. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிஹ வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தः காலேனாத்மனி விந்ததி. இதோட அர்த்தம், இவ்வுலகில் தெய்வீக அறிவை போல் தூய்மைப்படுத்துவது வேறு எதுவும் இல்லை. நீண்டகால யோக பயிற்சியின் மூலம் மன தூய்மை அடைந்த ஒருவர் சரியான நேரத்தில் அத்தகைய அறிவை தன் இதயத்தில் பெறுகிறார். Indeed, there is nothing purifying here comparable to knowledge. One who has become perfected after a long time through yoga realizes that knowledge by himself in his own heart. இப்போ இதுக்குண்டான விளக்கத்தை நம்ம சுலபமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். இந்த 36வது ஸ்லோகத்தில் பகவான் நம்மளோட பாவக்கடலை ஞானம் எனும் படகை கொண்டு கடந்து விட முடியும் அப்படிங்கிறார். Cross the ocean of sins by the boat of transcendental knowledge. ஆனால் முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். பாவ செயல்களை நாம் ஏன் செய்கிறோம், இல்லை நம்மளை அறியாமலேயே எது பாவ செயல்களை செய்ய தூண்டுது அப்படின்னு பார்க்கலாம். கர்மா தியரி படி நாம் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் சைக்கிளில் தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது நாம் செய்கிற ஏதோ ஒரு செயல் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறோம், அப்புறம் அதுக்குண்டான விளைவுகளை பலனாக அனுபவிக்கிறோம். We perform actions for a cause and enjoy the effects of our action. பல சமயங்களில் நாம் எப்போவோ செஞ்ச காரியங்களுக்கான பலனை இப்போ அனுபவிப்போம். இதைத்தான் நம்ம வேதங்களில் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகமி கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சஞ்சித கர்மாங்கிறது நாம் முன் ஜென்மங்களில் சேர்த்து வச்ச கர்ம பலன்களில் இன்னும் அனுபவிக்காமல் பாக்கி இருக்கிறது. இந்த கர்மா that we accumulated from our past lives that is yet to materialize. பிராரப்த கர்மாங்கிறது இந்த சஞ்சித கர்மாவில் ஒரு பகுதி. அதை நம்ம இப்போ நிகழ்காலத்தில் அதோட பலன்களை அனுபவிக்கிறோம். கர்மா that has already matured and is currently being experienced in this very life. ஆகமி கர்மாங்கிறது நம்ம நிகழ்காலத்தில் நம்ம உள்ளாலும் எண்ணங்களாலும் வார்த்தைகளாலும் செய்கிற கர்மாவலான எதிர்காலத்தில் நம்ம அனுபவிக்க இருக்கும் பலன்கள் புதுசாக உருவாகும். இதெல்லாம்
இட்ஸ் a karma that will shape our future experiences either in this life or future lives. இதில் இந்த சஞ்சித கர்மாவை நம்ம சொந்த முயற்சியால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு திறமையான கேப்பபிள் குருவோட சக்தியால் மட்டும்தான் இந்த சஞ்சித கர்மாவை நாம் அனுபவிக்காமல் தடுக்க முடியும். இந்த பிராரப்த கர்மாவை நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதை நம்ம அனுபவித்து தான் தீர்த்தாகணும். ஆனால் நம்ம குரு அருளால் நாம் அனுபவிக்க இருக்கிற இந்த மிகப்பெரிய பாவச்செயலை கூட சில சமயங்களில் ஒரு கனவாக அனுபவித்து கழிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் யாரையோ குத்தி கொலை பண்ணி அதுக்குண்டான பாவத்தை அனுபவித்து வேதனையை தர்ற மாதிரி கனவு கண்டா அந்த கர்ம பலனை நம்ம அந்த கனவுலையே கழிச்சிட முடியும். இந்த ஆகாமி கர்மாங்கிறது நம்ம இப்போ நிகழ்காலத்தில் செய்கிற செயல்களை பொறுத்து புதுசாக உருவாகிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா அதிகமாக பாவம் சேர்த்திக்காமல் தவிர்க்க முடியும். நம்ம ஒரு கரெக்டான சிந்தனையோட, நல்ல எண்ணங்களாலும், சரியான புரிதலோட ஹானஸ்ட்டாக இந்த லைஃப் அப்ரோச் பண்ணும்போது நாம் பாவச் செயல்களை செய்யாமல் அவாய்ட் பண்ண முடியும். இதுக்காகத்தான் நமக்கு இந்த ப்ரேயர்ஃபுல் சஜஷனை கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணணும். We should pray that all are developing correct thinking, right understanding and honest approach towards life. அதுக்கு நாம் செய்கிற கர்மாக்களை நாம் தான் செஞ்சோம், நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காம, தப்பாக புரிஞ்சிக்காம, அந்த செயலால் உண்டாகிற பாவங்களை அது தற்செயலாக நடந்த குழப்பாகவே இருந்தால் கூட ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு வாழ்கிறத விட இந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படிங்கிற உயர்ந்த ஆத்ம ஞானத்தை நம்ம அடைஞ்சோன்னா நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நான்கிற அகங்காரம் இல்லாமல், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம, எல்லாமே பகவான் செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆக்ஷன்லெஸ் ஆக்ஷனாக நம்ம அகர்மாவாக பண்ணினோன்னா இந்த ஞானத்தையே நம்ம படகாக யூஸ் பண்ணி இந்த சம்சார கடலை மேலும் எந்தவும் பாவமும் சேர்த்திக்காமல் கடக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். 37வது ஸ்லோகத்தில் எப்படி ஒரு பத்திக்கிட்டு எரியிற நெருப்பு விறகுகளை பொசுக்கி சாம்பலாக்குதோ அந்த மாதிரி ஞான தீயானது நம்ம கர்மாவோட அனைத்து எதிர்பலன்களையும் பஸ்மமாக்குகிறது அப்படிங்கிறார் பகவான். இதைத்தான் அஷ்டாவக்ர கீதால அறியாமை எனும் காட்டை ஆத்ம ஞானம் எனும் ஞானத்தீயால் எரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Burn the forest of ignorance by the fire of knowledge of the self. இந்த ஞானத்தை நம்ம தினமும் உணரணும்னு தான் நம்ம முன்னோர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் அந்த பஸ்மமான விபூதியை திருநீரு அப்படின்னு நெத்தியில் பட்டை போட்டு பழகினாங்க. இந்த தெய்வீக அறிவை, இந்த ஆத்ம ஞானத்தை போல இந்த உலகத்தில் வேறு எதுவும் நம்மளை தூய்மைப்படுத்துறது இல்லைங்க. There is nothing purifying here comparable to this transcendental knowledge. நாம் முறையாக தியானம் பண்ணி சுத்திகரிப்பு பயிற்சியின் மூலமாக, கிளீனிங் ப்ராக்டிஸ் மூலிமா மன தூய்மை அடைஞ்சோன்னா, பியூரிஃபை ஆனோன்னா இந்த ஆத்ம ஞானத்தை, அந்த ஆத்ம அனுபவத்தை, பூர்ண சாந்தி நிலையை நம்ம இதயத்திலையும் பெறலாம் அப்படின்னு 38வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாருங்க. நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.